நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்று போல் என்றும் வாழ்க, இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழ்க, என்றைக்கும் வாழ்க வாழ்க என்பதாக சொல்லி வரலாறு இப்படி சொல்கிறது. ஒரு அண்ணா, ஒரு பெரியார், ஒரு கலைஞர், ஒரே ஒரு தலைமை பெருமை என்பதாக சொல்லி மற்றவர்களை இகழவும் தள்ளி பேசவும் இப்போது நேரமில்லை. வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். வெற்றிகளை நோக்கி பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் விஜய் இவன் தேவையில்லாமல் போயிட்டு வாங்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்கிறான். இன்னொருத்தன் யார் கூட்டணிக்கு வருவானும் தேடிக்கொண்டிருக்கிறான். எங்கள் வீட்டு வாசலில் எல்லோரும் இருக்கிறார்கள். எங்கள் தலைவரை பார்த்து எல்லோரும் தரிசிக்கிறார்கள். எங்கள் தலைவர் எப்போது பார்ப்பார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தலைவர் எதிர்காலத்தை பார்ப்பார், ஏழைகளை பார்ப்பார், இளைஞர்களை பார்ப்பார், தாய்மார்களை பார்ப்பார், சரித்திரத்தை ஒரு கை பார்ப்பார். தளபதி வாழ்க என்று சொல்வதே எங்கள் வாழ்க்கையின் பிரசாதம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you. Thank you. Thank you. கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 வழங்கப்படுகிறது. சமீபத்தில் இது உள்ளபடியே எங்கள் எல்லாருக்குமே அசந்து போய் வியந்து போய் பார்த்த செய்தி இந்த 5000 ரூபா. நீங்கள் எல்லாருமே இது வியந்தது உண்மைதானே? இந்த 5000 ரூபா குரலே கேட்கலையே. பொங்கலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 3000 ரூபா. பல இடங்களுக்கு போனேன். பல இடங்களில் பெண்கள் அந்த 3000 ரூபா வாங்குற பொழுது சட்டமன்ற உறுப்பினராக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இயங்கினாலும் இந்த மாதிரியான திட்டங்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினரை தூக்கி பிடிக்கக்கூடிய அளவிற்கு அண்ணன் தளபதியார் அவருடைய இந்த திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஊக்கியாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இன்னும் பல திட்டங்கள், புதுமை பெண், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஏராளம் ஏராளம். மறுபடியும் சந்திக்கிறேன். வெல்வது உறுதி, வெல்வது நிச்சயம். ஜூன் மாதம் அந்த அற்புதம் நிகழ்வும் தளபதியார் அவர்கள் மறுபடியும் அரியணை ஏறுவார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரணம், அதே மாதிரி குட்கா ஊழல், இப்படி இரு கட்சிகளும் பெரிய துரோகங்களை தமிழ்நாட்டுக்கு இழைச்சிட்டு தான் இன்றைக்கி 2 பேரும் கைகோத்து என்ன சொல்லணும், நாங்கள் 2 பேர் கூட்டணி சேர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்குன்னு சொல்லுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்காக தான் நாங்கள் 2 பேரும் கைகோத்தோம். அப்போ உங்கள் மேலெல்லாம் அவங்களுக்கு அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. எப்படியாவது இங்கே இருக்கிற மக்கள் தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை கீழே போட்டு மிதித்து விட்டு அதற்கு மேலே ஏறி நின்று நம்ம ஆட்சி நடத்தணுங்கிறது அவங்களுடைய ஒரே குறிக்கோள். பாருங்க, அப்புறம் தெரியும் 2024 எத்தனை சிக்ஸர் அவர் அடிப்பாருங்கிறது நம்மளே கண்கூட பார்க்க தான் போகிறோம். அந்த சிக்ஸர் அடித்ததுக்கு அப்புறம் திராவிட மாடல் ஆட்சி 2.0 வெர்ஷன் நம்ம நிச்சயமாக இந்த மே மாதம் அரசவையில் உட்காருவார்ன்றதான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. மீண்டும் இதே மாதிரி இந்த கூட்டத்தை ஒன்று போட்டு நன்றி உரையிலையும் அதை நான் கூறுவேன் என்பதை இங்கே பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா 10 பைசா கிடையாது தமிழ்நாட்டுக்கு. சரி 10 பைசா யூஸ்வலாக எப்போவுமே 9 வருஷமாக இருந்தோம்னா பட்ஜெட் போடுது.
9 வருஷமும் ஒரே கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி தான் 9 வருஷமாக தப்பான பட்ஜெட்டை போட்டு நம்மளோட நிதியோட தமிழ்நாட்டோட இந்தியாவோட நிதியையே கீழே இறக்கி டாலருக்கும் பவுண்டுக்கும் நம்ம காசுக்கும் ரூபாய்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸையே ஏகமாக ஏற்றி நம்ம வந்து வாழ்வாதாரத்தையே குறைச்சி வச்சுருக்கு. தமிழ்நாட்டில் நல்லாட்சி திராவிட மாடல் 2.0 வேணுமா, மக்களுக்கான ஆட்சி வேணுமா, தன்மானம் உள்ள ஆட்சி வேணுமா, தலைகுனியாத ஆட்சி வேணுமா, இல்லை துரோகம் செய்கிற பாசிச அரசும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கட்சியே தெரியல என்னன்னு ஒருத்தர் கட்சி அதெல்லாம் வேணுமான்றதை சற்றே யோசித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2022 தங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் போட்டு வெற்றி வாகை சூடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்து அக்கா கண்மொழி அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அண்ணன் PK சேகர் பாபு அவர்களுக்கும், தயாநிதி மாறன் அவர்களுக்கும், வெற்றி அழகன் MLA அவர்களுக்கும் நன்றி.